வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ ஆர்ட்ஸ்லேயே வந்துருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்டிஎஸ்ஆருக்கான பைரல் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ 1ஆம் தேதி வந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான தகவல் தான் வந்திருக்குது. ஸோ ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில சின்ன ஒரு கண்டிஷன் வந்து பார்க்கும்போது மாதத்தில் 1 மற்றும் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை முன்னாடி ஆஜராகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு மட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னும் முக்கியமாக பார்க்க போனால் இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, ஸோ எம்டிஎஸ்ஆருக்கான அனைத்து நிபந்தனைகளும் நல்ல முறையில் இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்ஆருக்கு நிறைய விதமான நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பெனி சம்மந்தமான எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது, வேறு எந்த விதமான ஒரு ஸ்பீச்சும் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிபந்தனைகள் சொல்லியிருந்தாங்க. அதை எம்டிஎஸ்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோர்ட்டில் கொடுத்த அனைத்து நிபந்தனைகளும் சரி, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணதோட அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட நிபந்தனைகள் வந்து நல்ல நிலையில் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இதில் தெரியப்படுத்தியிருக்கலாம். ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிபந்தனைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கா, வேறு ஏதாவது நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இன்னும் வெயிட் பண்ணியிருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து நிபந்தனைகளும் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி சம்மந்தமாக வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ எல்லாமே இருக்கிறது மக்கள்கிட்ட அத்லெட்ஸ் மெம்பர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்டுகள் இருக்கும். ஸோ இந்த அனைத்து நிபந்தனைகளும் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு முழுமையான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். ஸோ என்னென்ன நிபந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆகிடுச்சா, மக்கள்கிட்ட அவங்க பேச முடியுமா, கம்பெனி சம்மந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். ஸோ பொறுமையாக இருக்கலாம். ஒருவேளை அந்த எல்லா நிபந்தனைகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆகிடுச்சுன்னா ஸோ எம்டிஎஸ்ஆரே வந்து கூட இந்தியாட் சம்மந்தமாக உங்களுடைய அஃபிஷியலான யூடியூப் சேனலில் பேசுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்தியாட் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் முக்கியமான நிபந்தனைகள் கொடுத்து வேறு ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. புதுசுடைய பொறுமைக்கு இது கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கிய மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.